ஆசலாமு அலைக்கும். இன்று விவரிக்கப்படும் ஒரு நம்ப முடியாத சம்பவம். பொதுவாக ஒருபோதும் நிகழ விரும்பாத ஒரு நிகழ்வு இங்கு நடந்தேறியது. ஒரு ஏழை இளைஞன் அவன் சிறுவனாக இருக்கும் போதே அவனது தந்தை விடை பெற்று விட்டார். வழக்கம் போல இவரும் திருமணம் செய்ய விரும்பினார். அப்படியே ஒரு நல்லொழுக்கமுள்ள பெண்ணை அவருக்கு மனைவியாக பெற்றார். திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் முன்னேறியது. அவர்களின் மகிழ்ச்சியில் ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் அவர்களின் குடும்பத்தில் துயரங்கள் வரத் தொடங்கின. அவரது மனைவிக்கு ஏதோ உடல்நலக் குறைவு ஏற்படத் தொடங்கியது. பெரும் வலிகளையும் துயரங்களையும் அனுபவித்தார். ஆனால் இந்த விஷயத்தை அவள் யாரிடமும் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை, கணவனிடமும் கூறவில்லை. இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவளது வலி தாங்க முடியாத அளவுக்கு மிக கடுமையானது. வீட்டிற்கு வந்த கணவன் தனது மனைவியை மிகவும் பரிதாபமான நிலையில் கண்டார். உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகினார். பரிசோதனை செய்த மருத்துவர் கூறியது, உங்கள் மனைவியின் சிறுநீரகம் பழுதடைந்துள்ளது. டயாலிசிஸ் செய்வதே சிகிச்சை. இது வலி மிகுந்ததும் பொருளாதார செலவு அதிகமுள்ளதுமாகும். இந்த பெண்ணின் குடும்பத்திலிருந்து யாராவது சிறுநீரகத்தை மாற்றி வைக்க முன் வந்தால் இதிலிருந்து விடுபட முடியும். அதன்படி இந்த இளைஞன் தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று அவரது தாயிடம் நடந்தவற்றை விவரித்தான். ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது, இனி எந்த அறுவை சிகிச்சைக்கும் நான் தயாரில்லை என்று அந்த தாய் பதிலளித்தார். துயரத்துடன் இளைஞன் மனைவியின் இளைய சகோதரியிடம் சென்று விஷயத்தை எடுத்துரைத்தான். அவளோ, எனது திருமணம் நெருங்குகிறது, இதில் என்னால் முன்னேற முடியாது, என்னை என் வழியில் விடுங்கள் என்று துயரமான பதிலை அளித்தாள். மனைவியின் மூத்த சகோதரியிடம் சென்ற இளைஞனுக்கும் இதே எதிர்மறையான பதிலே கிடைத்தது. நீங்கள் அதிக பணத்தை ஒருமித்து சேகரித்தால் வேறு ஒருவரிடமிருந்து உறுப்பை பெறலாம் என்றார். ஏழையான இளைஞன் மீண்டும் மனைவியின் பணக்கார குடும்பத்திடம் சென்று விஷயத்தை தெரிவித்தான். ஆனால் எங்களிடம் இப்போது பணமில்லை என்ற பதிலை பெற்றவுடன் அவன் திரும்பி வந்து தனது ஒரே சொத்தான வீட்டை விற்று மனைவியின் சிகிச்சையை மேற்கொண்டான். துரதிர்ஷ்டவசமாக மனைவியின் நோய் முற்றி அவள் இறந்துவிட்டாள். மரணச் செய்தி அறிந்த மனைவியின் உறவினர்கள் துக்கம் நடித்தபடி அந்த சகோதரியை பார்க்க வந்தனர். மையத்து குளிப்பாட்டுவதற்கு முன்னின்றனர். ஆனால் இங்குதான் முற்றிலும் நம்ப முடியாத சம்பவம் நிகழ்ந்தது. அவர்கள் மையத்தின் மீதிருந்த துணியை அகற்ற முயன்றபோது அது அங்கு உறுதியாக நிற்பது போலவே இருந்தது, நகரவே இல்லை. குளிப்பாட்ட தயாராகும் போதும் மையத்துக்கு எந்த அசைவும் ஏற்படவில்லை. அவர்களால் மையத்தை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை. எனக்கு உங்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, உங்கள் பராமரிப்பு எனக்கு தேவையில்லை என்று மையத்தே பதிலளிப்பது போல அவர்களுக்கு உணர்ந்தது. இரத்த உறவை பேணாதவர்களுக்கு நரகம் உண்டு என்று முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இரத்த உறவின் மதிப்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து வாழ்க்கையை நடத்த இறைவன் துணை செய்யட்டும். ஆமீன்.